Friends, welcome back to Learning Journey. Today my breakfast is நம்ம கடையிலெல்லாம் இளந்தோசை பூண்டு குழம்புன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வீட்டிலையே வந்துட்டு அழகாக பண்ண முடியும். இந்த தோசை பண்ணிட்டேன் இல்லையா, இந்த தோசைக்கு தொட்டுக்க இதோ நான் பண்ணியிருக்கேன் இளந்தோசை பூண்டு குழம்பு. இது என்னென்னா மிளகு இதை நான் ராத்திரியே கொடுத்துருக்கேன். என்னோடய லேர்னிங் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக இருக்கிற பொருள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சிக்கனமாக பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் இருக்கும் என்னோடது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணும்னா இந்த மாதிரி பண்ணுவேன். நீட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் நல்லா மணமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, கருவேப்பிலையும் மிளகையும் அடித்து, மிளகு கருவேப்பிலை தான் ஃப்ரிட்ஜில் வச்ச முறுமுறுன்னு ஆகிடுது இல்லையா, அதை அடித்து வந்ததை எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் நல்லெண்ணெயை, புளியவும் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்குவேன். அப்புறம் நல்லெண்ணெயை வச்சு அந்த மலைப்பூண்டு பெருசு பெருசாக இருக்கிறத குறுக்கால் ஒரு பூண்டு எடுத்தால் 4-5 அப்படியே ஸ்லைஸாக நறுக்கிட்டு எல்லாம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொடித்த கருவேப்பிலை மிளகு அடித்து அந்த பொடியை போட்டுட்டு உடனே ஒரு வறுத்துட்ட பிறகு இது கெட்டி புளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு அப்புறம் இனிப்பு போட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இதைத்தான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நிமிஷம். ஆல்ரெடி தோசை ஆயிருக்கு. இதை இன்னொன்று போட்டுட்டு இன்னொன்று ஊற்ற போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.